Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. எல்லாருக்கும் happy new year. அன்னைக்கு நம்ம 2025 வந்துட்டோம். சொல்லு ஹை ஃபை சொல்லு. சொல்லு. wow, flying kiss குடுக்குறா. Good girl. இன்னைக்கு வந்துட்டு first day of 2025. என்ன பண்றோம் அப்படின்றது தான் இன்னைக்கு vlogல பார்க்க போறோம். நியூ இயர் vlog குள்ள போலாம் வாங்க. Happy New Year, Rob. Happy New Year. Happy New Year. நீ கண்டிப்பா தெரியற நியூ இயர் நைட் எப்பயும் போல ஃபன்னோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தீபாவளிக்கு வாங்கி வச்சிருந்த கிராக்கர்ஸ் கொஞ்சம் மீதி இருந்ததுனால அதெல்லாம் வச்சு அதுவும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். தம்பி மத்தாப்போட 2025 வந்துட்டு வெல்கம் பண்ணியிருக்கோம். நம்ம நியூ இயர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். நல்லா இருக்கா அங்கு? அம்மாக்கு ஒரு வாய். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்படி ஏமாற்ற முடியும். அப்புறம் என் வண்டியில அடிச்சு வாங்குவான்னு நினைக்கிறேன். தரமாட்டா அதுக்கப்புறம் இப்போ ஈஸியா ஏமாத்திடலாம். இல்ல அங்கிள் நெக்ஸ்ட் இயர் பிடிக்கிறதில்ல அம்மா கிட்ட இருந்து. அப்படியே பண்ணக்கூடாது. நோ சொல்ல அப்பாக்கு. நோ 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 நோ. எதுக்குடி இந்த சவுண்டு? அங்கிட்டா குளிக்க போறானா ஜாலி ஆயிடுவா. போலாம். தலையில எண்ணெய் தேய்ச்சோட உடனே பாத்ரூம் ஓடி போய் குதிச்சிருந்தோம். அவளுக்கு பக்கெட்ல. ஆமா, பக்கெட்ல குதிக்க நீ எப்படி குதிப்ப பாரு. என்ன பண்ண போற? குளிக்க போறேன்னு சொல்லு. குளிக்க போற எங்க போன குளிக்கிறதுக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க? எங்க? அங்க இருக்கு. கை காட்டுறப்ப எல்லாம் தெரியும் இந்த பொண்ணுக்கு. குட்டி மேடம் வந்து இப்போ அப்டேட் ஆயிட்டாங்க. பக்கெட்குள்ளே உட்காந்தா குளிப்பா. இப்போது அவளுக்கு ஒரு டப் வாங்கி வச்சுருக்கோம். அதிலலாம் உட்காரவே மாட்டான். இந்த பக்கெட் தான் அவளோட ஃபேவரெட்டு. உங்கள் கூட இன்னொரு இன்ஃபோ ஷேர் பண்ணிக்கணும். என்னோட தீபாவளி ட்ரெஸ் அண்ட் அங்கியோட தீபாவளி ட்ரெஸ் வந்து எங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ த்ரெட்ஸ் ஆஃப் ஃபிர்டஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் இதை வாங்கியிருந்தோம். இது வந்து மாம் டாட்டர் காம்போன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்டே வந்துட்டு க்ளோத்திங் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அவங்க பேஜை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாம் டாட்டர் காம்போ ஃபார் பர்த்டே கூட அவங்க டிசைன் பண்ணுறாங்க. லைக் பர்த்டே கவுன்ஸ், பால் கவுன்ஸ் அந்த மாதிரி கூட. ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு குலதெய்வம் கோயில் கிளம்பிட்டு கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அப்பா எங்க? அதோ அங்கு எங்க? பாப்பா எங்க? பாப்பா அங்கு பாப்பா எங்க? அங்கு பாப்பா என்ன ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குது? அங்கி பாப்பாக்கு தூக்கும் கலையில் இன்னும். அப்பாவா? அம்மா எங்கடா? அங்கூட அம்மா எங்க? அங்கூட அம்மா எங்க? ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்ட்ரா வச்சு நான் ஏமாத்துறா இந்த பொண்ணு.
சீஸ் கார்ன் மேகி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா டிஃபன் ஐட்டம் எதுவுமே இல்லை, லைக் இட்லி தோசை எதுவுமே இல்லை. அதனால ஓகே அட்லீஸ்ட் மேகி அது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னும் சூடாக வாயில் வைக்கக்கூடாது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி நீ சாப்பிட போகிறீங்க? நான் ஒரு வாய் சாப்பிடுவேன். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கடையை ரெக்கமெண்ட் பண்ணலாமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எதர்ச்சியாக போகிறப்ப இந்த கடைக்கு வந்தோம். சீஸ் மேகி நல்லா சீஸ் கார்ன் மேகி செம்ம சீஸியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மெனு வந்து மேலே இவ்வளோ மெனு இருக்குது. அடுத்ததான் மசாலா கார்ன் சாண்ட்விச் வாங்கினேன். ஸ்பைஸில் எம்மியாக இருந்தது. இந்த நாட்டில் பார்க்கவே எம்மியாக இருக்குது. இது இல்லை, இது கார்ன் மசாலா இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு. இவளுக்கு எம்டி கப்பை கொடுத்து ஏமாற்றி உட்கார வச்சுக்கோம். வரலன்னு பார்த்துட்டு இருக்கா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறா. இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கா அங்கி, நல்லா இருக்கா கோல்ட் காஃபி? எல்லா இடத்தையும் எப்படி பண்ணுறாங்க. உள்ள போட்டு உள்ள போட்டு போதும். அதான் உங்க கப்பி, அம்மா கப்பி. அங்க என்னடி பாக்குற? ஸ்வேதா. ஆமா, சாய் சுட்ட பார். பார் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ஏரியால இந்த மாதிரி கடை எதுவும் இல்ல. ட்ரை பண்ணலாம். அந்த கடை எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. கொஞ்சம் காஸ்டும் ரொம்ப ஆமா நாமினலா தான் இருக்கு. ஆமா 30 rupees. நெக்ஸ்ட் டைம் இனிமே நீங்க வரப்பலாம் நம்ம ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட். அந்த கடைக்கு பக்கத்துல இந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கு. எங்க ஓடி போயிடுச்சு? ஓடி போயிடுச்சு நாய். அப்ப அது எல்லாமே தெரியுது. அது வெட்டி பாக்குது நாய். குலதெய்வம் கோயில் போகணுன்னா ஒரு லாங் டிரைவ் மாதிரி தான் ஆகும். ஏன்னா 1.5 hours கிட்ட ஆகும் வீட்டில் இருந்து கிளம்பி. டிராஃபிக் அப்படி இப்படின்னு வர்றதுக்குள்ளே கரெக்டாக ஒரு 1.5 hours ஆகிடும். அவ்வளோ நேரம் வந்து அங்கேயே காரில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எங்களுக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரே இடத்துல உட்கார்றது சுத்தமாக பிடிக்காது. திரும்பி அந்த சாக்லேட் கிட்ட முடிச்சிட்டியா? கோவில் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம். மாலை அர்ச்சனைலாம் வாங்கியாச்சு. உள்ள போலாமா? போலாமா? கூட்டமா இருக்கு. நல்லா ஃபுல்லாவே கூட்டம் தான். நம்ம கூட்டம். போலாம், உள்ள போலாம். போ. தேங்காய் உடைக்கிறாங்க. கீழே பாட்டி கவரு வச்சு தலையை மறைச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாரும் கிளம்புறாங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணிருக்காங்க கோயில். மேலே பெயிண்ட் எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆமாம், ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா? சக்கரை பொங்கல் கிடைத்தது. சூப்பரா இருக்கு. சக்கரை பொங்கல், புளி சாதம்,
நிறைய பிரசாதம் கிடைச்சிருக்குல்ல அங்கிதா. சரியான கூட்டம். இந்த கோயில் போனாலும் ஒரு நல்ல வைப்ஸ் இருக்கும். மெயினாக எனக்கு எங்கள் குலதெய்வம் கோயில் போகிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக நல்ல இது இருக்கும். புளிசாதம் கோயில் புளிசாதம்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தான். ஏன் நம்ம வீட்டில் செஞ்சால் அப்படி வர மாட்டேங்குமா? கோயில் புளிசாதம் ஸ்பெஷல், நல்ல டேஸ்ட்டு. அங்கே எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்சிருக்கா? அவளே சாப்பிட்றா பார். பத்தியா, அவளே சாப்பிட்றா பத்தியா. வெரி குட். என்னம்மா எடுத்துக்கோ. போட்டுக்கோ நீ. கோயில் போயிட்டு நெக்ஸ்ட்டாக பிரின்ஸ் ஜுவல்லரி வந்திருந்தோம். அங்கிக்கு வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட பிறந்தப்போ வாங்கின வளையல் வந்து ரொம்ப குட்டி ஆகிடுச்சு, அது வளைஞ்சும் போயிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ வந்து வேற ஒரு வளையல் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். குட்டி குட்டி ஒட்டியானலாம் கூட வச்சுருந்தாங்க அவங்க பேபிஸ்க்குன்னு, சின்ன சைஸ்லலாம். வளையலுமே நல்லா இருந்தது. ஸோ ஒரு டெய்லி போடுற மாதிரி வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து இது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவுக்காதம்மோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா அங்கிதா? அங்கி ஓகேவா? அங்கு பிடிச்சிருக்கா உனக்கு? ஓகேவா அங்கு? அம்மா அங்கு பட்டு கூ. சூப்பரா? நல்லா இருக்கா சொல்லு. அம்மாக்கு தா, அம்மாக்கு தா. அது எப்படி பாக்குறா பாரு. அங்கு பலூன் கொடு அம்மாக்கு. அம்மாக்கு பலூன் கொடு. அம்மாக்கு பலூன் கொடு. தாடி தாடி அம்மாக்கு தந்துடுறி. அம்மாக்கு தாடி. ஆமா ஆமா. தரமாட்டியா? அம்மாக்கு தரமாட்டியா நீ? ஆக்கட பூச்சி அங்கோ அமைதியா இருக்க மாட்டியா? அடினா தரல. அது பார்த்தாலே தெரியுது. தூக்கி தான் காட்டணுமா நான் இல்லையா? டின்னருக்கு வந்து நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்கோம். அங்கே தான் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம் க்ரீம். கண்டுக்க மாட்டா பாத்தியா? வேடிக்கை பார்க்கறதுல பிஸியா இருக்கா அவ. என் போனை தூக்கி போட பாக்குறாளா? பாக்குறா பாரு, கூப்பிட்டோன்னே. இந்த பொண்ணு என் போனை தூக்கி போடுறாங்க. பன்னீர் மஞ்சூரியன் ஸ்பைசி அம்மியா இருக்கு. சாஃப்டா இருக்குல்ல? இந்த வீடியோ நான் சாப்பிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல? ஏன்னா அதான் பண்றேன், அதனால தான். சாப்பிட்றது மட்டும் நீ வீடியோ எடுக்கல, நீ சாப்பிட்றத நான் எடுக்கல. இப்போ எடுக்கிறேன். அடுத்து ஃபுல்கா. ஃபுல்கா தானே இது? ஃபுல்கா. ஃபுல்கா ஃபுல்கா பீஸ் மசாலா. சுடுதுதான். இந்த பீஸ் வந்து ரொம்ப பச்சையாக அந்த பட்டாலே தெரியாது. அதான் நான் யோசிச்சேன் சொல்கிறப்பவே. அதான் ஆனால் வெந்திருக்கா? வெந்திருக்கு. கரெக்டாக நாங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு ஆப்போசிட்லேயே இவங்க கடை வச்சுருந்தாங்க. இவ விடுவாளா? பார்த்துட்டா. பார்த்ததுலேருந்தே அதை வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதனால் போய் வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன வேணும் சூஸ் பண்ணுறதுக்கே அவள் கொஞ்சம் நேரம் ஆக்குவா. எல்லாத்தையும் கை காட்டி இது வேணும் அது வேணும்பா. லாஸ்ட் இதான் சூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அது வாங்கணும் வேறதுக்கா.
நீ சாப்பிட்டதை என்னால காட்ட முடியல, அதனால நீ நடக்கிறத காட்டிட்டு இருக்கேன். அங்கு பாய். அம்மா பாய் போட்டா, அம்மா பாய் போட்டா. பறக்குது பாரு அங்கு. அது பறக்குது, இன்னொன்னு வேற எங்கேயோ பார்க்க பார்த்து காட்டு அடிச்சோன்னு பறக்குது பாரு. ஊது 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 ஊது. ஊவா. ஓ என்னடா இவ்வளோ தள்ளி வச்சிருக்காங்க கார் பார்க்கிங். ஏ பறக்குது சங்கீதா கார் பார்க்கிங். ஆமா, ஃப்ராக் எப்படி கத்தும்? ஃப்ராக் எப்படி கத்தும்? ஓ அப்படி கத்துமா ஃப்ராக்? ஃப்ராக் எப்படி அப்படி கத்துச்சு? வாய் பண்ணுமா? நைட்டு பிக் பாஸ் டைம், சேம் டைமில் வந்து அங்கியும் மஃபினும் சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் திடீர்னு எதுக்கு வந்து எந்திச்சு சண்டை போட ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது. அவள் பின்னாடி ஓடுவா, அவள் பின்னாடி வருவா. இதுதான் அவங்களோட சண்டையே. இந்த பிக் பாஸ் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அங்கி நீ மஃபியை கோவப்படுத்தி விட்ட தானே? அங்கி அம்மா மஃபி கோவமாயிட்டான் பாருடி. நீ அவன் பெட் எடுத்தல, அதான் கோவமாயிட்டான். என்னமா பண்ற நீனு? மிரட்டினியா மஃபிய? அடிக்கூடாது மஃபிய. அங்கு நோ, அங்கு நோ நோ, அவன் அடிச்சிடுவான் நம்மள. இங்க வந்துரு, பாவம் மஃபி. சாரி சொல்லிட்டு வந்துரு. வா வா அங்கி. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கோட vlog. அதாவது 2025ல டே 1 இப்படிதான் போச்சு எங்களுக்கு. இப்போ அந்த சவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி தான். கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அங்கு நம்ம தூங்க போறோம்ல. அப்பா அப்பா தூங்கலாமா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அகெயின். உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்யூ. டேக் கேர். பாய். டேக் கேர். பாய். நீயும் பாய் சொல்லு. பாய் சொல்லு அம்மு. பாய் சொல்றா. டே ஃப்ளைங் கிஸ். குட் கேர்ள்.